நாம பார்த்துட்டு வந்த லொகேஷன் ஓகே தானே? நான் குட், பட் ஷூட்டிங் அலோவ் பண்ணுவாங்கல்ல? அதை பத்தி நீ ஏன்டா கவலைப்படுற? யூ வில் கெட் இட். நான் இதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கேன். எப்போ? மஞ்சோட தான். தப்புமா? எப்படி அந்த எக்ஸென்ட்ரிக் நல்லா கோஆபரேட் பண்ணாடா? ஆச்சரியமா இருக்க. ஏன்? அவ யாரோடவும் ஸ்டடியா பழகுனதே இல்லை. வெரி அன்பிரடிக்டபிள் உமன். உன்னோட தான் தொடர்ந்து பழகிட்டு இருக்கா. அதனால தான் கேட்டேன். இதுல என்ன இருக்கு? வேற யாரா இருந்தாலும் இது ஒரு பெரிய விஷயம் இல்ல. பட் she is very hard nut to crack. உனக்கு பெண்கள்னால ஏன் இவ்வளவு வெறுப்பு? நான் வெறுப்பா? பொண்ணுங்க மேல வெறுப்பு வந்துருத்துன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் என்னடா வாழ்க்கை? போடா டேய். நீ என்னமோ பொண்ணுங்க பத்தி பெருசா டாக்குமெண்ட்ரி அது இது எடுக்கிறேன்னு சொல்றிய. நான் அவங்க மேல பெரிய ஆத்திச்சூடே வச்சிருக்கேன்டா. பொண்ணை அனுபவி, ஆராயாத. அவ உன்னை தொடரட்டும், நீ அவளை தொடராத. பொண்ணை தேடு, அவ இதயத்தை தேடாத. பொண்ணுகிட்டயும் ஏமாறாத, பொண்ணுக்காகவும் ஏமாறாத. டே மச்சான், வளையக்கூடியது இரும்பு மட்டும் இல்லடா, பொண்ணும் தான்டா. போதும் போதும், உன் ஆத்திச்சூடி எடுக்க எனக்கு டைம் இல்ல. குட் நைட். போலாமா? நீங்க அவசியம் போகணும்னா போலாம். இல்ல, கீழே பாட்டி நடந்துட்டு இருக்கும்போது தனியா வந்துட்டியா, அதான் கேட்டேன். தப்புமா? நைட்ல பொண்ணுங்க தனியா இருக்க கூடாது, துணையோட இருக்கணும். அது உங்களுக்கு வசதியா தானே இருக்கும். கதவு தாழ்பால் போலன்னு பயமா? வயத்து பசி தீர்ந்து போச்சு, அப்புறம் என்ன? விளக்கு வெளிச்சம் உறுத்துத? இந்த மாதிரி ஒத்துழைக்கக்கூடிய பொண்ணு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஆமா, என்ன எனக்கு தேவை ஒரு ஆம்பளை தானே. அப்படிதானே நீ வெளியே சொல்லிட்டு தெரியற. என்னடா இது ராங்கா இருக்கு? டேக்கிள் பண்ணி பாப்போம். லுக், லெட் மீ டெல் யூ சம்திங். எனக்கு தேவை ஒரு ஆம்பளை தான், ஆனா அது நீ இல்ல. மெதுவா திட்டு, யாராவது கேட்க போறாங்க. கேட்கட்டும். Let them see. MD மேனேஜிங் டைரக்டர். Get out. MD மேனேஜ். Get out. என்ன மாப்பிள யோசனை? ஏதாவது கட்டை பத்தியா? சேச்சே, இல்ல, ஆம்பளைங்க தனியா இருக்கும்போது ஒண்ணு லேடி பத்தி யோசிப்பாங்க, இல்ல தன் லக் பத்தி யோசிப்பாங்க. நீ எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? சத்தியமா பொம்பளை பத்தி கிடையாது. பொம்பளை பத்தி இல்ல, பொம்பளைங்களை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா பாவம் எப்போ அவங்களே தானே ஏமாந்துகிட்டே இருக்காங்க. டே மாப்பிள, இந்த லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு, ரசிக்கப்பட வேண்டியது, ருசிக்கப்பட வேண்டியது ரெண்டு தான். ஒண்ணு மது, இன்னொன்னு மாது. பிறப்பிலையும் சரி, பழக்க வழக்கத்திலையும் சரி, படுக்கறையிலையும் சரி. ஆணும் பொண்ணும் சத்தியமா சமமா இருக்கவே முடியாது. முக்கியமா படுக்கறையில சமத்துவத்துக்கு இடமே கிடையாது. உங்ககிட்ட பேச முடியாது. You're a prejudiced ass. Yes, I am a male ass. சரி, அது போகட்டும். உன் டாக்குமெண்ட் வேலை எப்படி இருக்கு? அப்புறம் மஞ்சு எப்படி நல்லா உதவி பண்றாளா? Okay, proceeding well. பாவம் இந்த மஞ்சு, அவங்க மனசுல ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குப்பா. அவங்க இந்த மாதிரி எடுத்தறிஞ்சு பேசுறது, இந்த மாதிரி நடந்துக்கிறது, இதுக்கெல்லாம் காரணம் அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு சின்ன சோகம் மறைஞ்சிருக்கு. டே மாப்பிள,
ஏ பேட் பேக்ரவுண்ட் ஸ்பாயிலிங் குட் சப்ஜெக்ட் இருக்காதா பின்ன? அம்மா அடுத்தவங்க கிட்ட போயிட்டே இருந்தா, அதை பார்த்து பொண்ணு பொறுமுனா, அப்ப பொறுத்துக்கிட்டே இருந்தா, காலம் கடந்துச்சு, அந்த ஆம்பளை தைரியம் வந்துருச்சு, டைவர்ஸ் பண்ணிக்கிட்டா. மஞ்சு எப்படி எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? வாட்? யாரை பத்தி சொல்ற? எல்லாம் உங்க மஞ்சாட்சரி புராணம் தான். டூ ஸ்டிங்கி. ஏன் மஞ்சு கல்யாணம் ஒன்னும் பண்ணிக்கலையா? டேய், யாருக்குடா கல்யாணம்? மனசு ஸ்திரமா இருக்கவங்களுக்கு. இது சஞ்சலம். கல்யாணத்தை பத்தி அவகிட்ட கேட்டு பாரு. அந்த மாதிரி டிராமால எல்லாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாதுன்னு சொல்லுவா. டேய் டேய் டேய், நீ ஏன்டா அழட்டிக்கிற? இத பாருடா, இந்த பொம்பளைங்களும் அரசியல்வாதிகளும் ரெண்டும் ஒண்ணு. அவங்க நினைச்சதை அடையிறதுக்கு என்ன வேணும்னாலும் செய்வாங்க. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்கிறது அவங்களுக்கே புரியாது. இந்த பாட மாப்பிள, எதுக்கும் நீ ஜாக்கிரதையா இரு. தப்புமா? சரி, அதை விட இன்னைக்கு பிலிம் சொசைட்டில சூடான படம் இருக்கு. ஒரே நோ தேங்க்ஸ், நீ போயிட்டு வா. ஒண்ணு பண்ணு, காமதேவ தியேட்டர்ல லவ்ல இருக்க, அதுல பக்த போத்தரா ஓடுது, போய் பாரு. இளமை எப்பவும் இருக்கும்னு நினைக்கிறீங்க. இளமை இருக்கும்போதே விளையாடனோட டிசைன். மஞ்சு, நீ அழகா இருக்க, அதனால உன்னோட டிசைன் அழகா இருக்கு. உனக்கு தெரியுமா, நீ முதல்ல ஆபீஸ்க்கு வேலை கேட்டு வந்தப்போ நான் உன் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் பார்க்கல. உன் உடம்பை தான், உன் முகத்தை தான் பார்த்தேன். அதை விட பெருசு இருந்தா வேணும். சாதாரணமாகவே நான் இந்த பொண்ணுங்களை ரொம்ப லைக் பண்றேன். அவங்க சின்ன குழந்தை இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, அதுலயும் கொஞ்சம் அழகா இருந்தாங்கன்னா ஒரு இது, ஐ மீன் ஜஸ்ட் ஐ வுட் லவ் them. சார், கையெழுத்து போடுங்க. பொண்ணுங்க கோபமா இருந்தா கூட எனக்கு பிடிக்கும். அப்ப டோன்ட் திங்க், இந்த பெண்களை பத்தி நான் ரொம்ப சாதாரணமா சீப்பா லேசா இது அபிப்பிராயம் வச்சுக்க நினைக்க வேண்டாம். இந்த உலகத்திலேயே ஜாக்கிரதையா ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சுக்க வேண்டிய விஷயம் ரெண்டு. ஒன்னு பெண்கள், ரெண்டு பண்பு. அமிஷன் பார்த்தேன் இப்பதான், ரொம்ப ஹெல்ப் பண்றதா சொன்னா. அதாவது எந்த விதமான பயமோ தயக்கமோ இல்லாமல் உன்கிட்ட நல்லா பழகலான்னு சொன்னேன். பிலிமுக்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமே. உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிக்கல. எனக்கும் அப்படிதான். இந்த சைடு இல்ல, அதாங்க டாக்குமெண்ட்ரி பிடிக்காது. அது வந்துருச்சு ஏதோ வெளியே போயிடுவேன் தம் அடிக்க. அப்படி இல்ல, எனக்கு டாக்குமெண்ட்ரி பிலிம்ஸ் பிடிக்கும். பட் வே தே மேக் இட், அது எடுக்கிற முறை, அது எடுக்கிற விதம் எனக்கு பிடிக்கல. பட் மிஸ்டர் அருண் எடுத்துட்டு இருக்க சப்ஜெக்ட் ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்காக அவரை பாராட்டலாம். பாராட்டுங்க. மஞ்சு, நாம இப்ப பேசினதெல்லாம் மிஸ்டர் அருண் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவியா? பண்ணணுமா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நானும் அருணோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி பார்ப்பேன். ஷோ, நம்ம நாட்டுல என்ன பொண்ணுங்களுக்கு சரியான பாதுகாப்பே கிடையாது. ஒரு ஆணு பல பெண்களை காப்பாத்தா உடம்புல தெம்பு, செலவுக்கு பணம் இருந்தா அந்த ஆணு பல பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சட்டம் சம்மதிக்கணும். இந்த ஏக பத்தினி விருத்தம் அது இதுன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் பிராக்டிக்கலா முடியாது, ரொம்ப கஷ்டம். சும்மா சொல்றாங்க. இது நான் செக்ஸ் மோட்டிவ்ல பேசுறேன்னு நினைக்காதீங்க. சார், முதல்ல நீங்க உங்க முதல் கல்யாணத்தை நடத்திக்கீங்க. முதல் கல்யாணத்துக்கே வைக்கல, அதுக்கப்புறம் என்னடா வாயாளப்புங்கிறியா? சரி சரி. பார்ட்டிக்கு நல்ல ஒரு டீனேஜ் கர்லா பார்த்து அனுப்புடா, நல்ல ஓல்டேஜ் கர்லா பார்த்து அனுப்பிச்சிருக்கான். சரி, உடுப்பா கிளாமர் இல்ல, வயசு இல்ல, ஹியூமராவது இருக்கும் பார்த்தா அதுவும் கிடையாது. இந்த நோட்ல இருக்கிற 5-10 ஃபிகர் தான் தெரியும் அவளுக்கு. பாரு, நெக்ஸ்ட் டைம் நல்லா பொண்ணை பார்த்து நல்லா செக்அப் பண்ணி, மெடிக்கல் செக்அப்டா, மெடிக்கல் செக்அப் பார்த்து அனுப்பு. சுந்தரியா, அது எம்டி ஆனதுக்கு முன்னாலே பார்த்ததா, எம்டி ஆனதுக்கு அப்புறம் சொல்லு. ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ். அப்புறம் என்ன மாப்பிள? ஒரு முக்கியமான விஷயமா உங்ககிட்ட பேசணும். சொல்ல மறந்துட்டேன். நம்ம மஞ்சு வேலையை விட்டுருதுன்னு போயிட்டா, தெரியுமா? தெரியுமா? அப்போ அவன் மேல இருக்கிற கிக்கு உனக்கு இன்னும் போகலன்னு நினைக்கிறேன். நோ, நத்திங் லைக் தட்.
அவ ஏன் வேலையை ரிசைன் பண்ணான்னு கேட்கவே இல்லையே. ஏதாவது காரணம் இருக்கும். அவங்க ஆபீஸை விட்டு போனாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எதுக்காக போனாங்கன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஜென்டில்மேன். அட, எனக்கு துருவி துருவி பேசுறது பிடிக்காது. ஜென்டில்மேன். ஆனா அவங்க சொல்லன்னு நான் எப்படிப்பா கேட்க முடியும்? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீயே அவங்கள போக விட்டிய? எனக்கு எங்கடா எல்லாம் தெரியும். ஒண்ணு ஆபீஸ் பத்தி தெரியும், 2 பொண்ணுங்க பத்தி தெரியும். இத பாடா, பொண்ணுங்க பத்தி உனக்கு தெரியாது. நீ அவகிட்ட ரொம்ப இன்வால்வ் ஆயிட்ட. அவ ஒரு விஷயம். நீ எப்பவுமே மஞ்சு பத்தி இப்படிதான் பேசுவ. அவங்க கொஞ்சம் படபடன்னு பேசுவாங்களே தவிர அதை இட்ஸ் வெரி ஹார்ம்லெஸ் பர்சன். உன்கிட்ட மஞ்சு பத்தி சொல்றது கடைக்கார கிட்ட அவன் விற்கிற பொருள் மோசம் சொல்ற மாதிரி தான். பட் ஷி இஸ் வெரி எஃபிஷியன்ட். சரி, மறுபடியும் அவங்க இப்ப வேலைக்கு வந்தா நீ சேர்த்துப்பியா? அவளை திருப்பி வேலை எடுத்துக்கிட்டா அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் இல்ல? நிச்சயமா. ஆனா அவங்க மறுபடியும் வேலையில சேருவாங்களாங்கிறது தான் சந்தேகம். ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் மை டியர் மாப்பிள்ளை, அவ திருப்பி வேலைக்கு ஜாயின் ஆகி 8 hours ஆச்சு. Cheers, தேவதாஸ். வாடா மாப்பிள்ள. ஏண்டா டல்லா இருக்க? உடம்பு சரியில்லையா? ஏய், யாருக்கிட்டடா மறைக்க? இத பாரு, தண்ணி போடுறவன் கண்ணுக்கு ஒரு தீர்க்க தரிசன சக்தி உண்டு. என்கிட்ட மறைக்காத. உன் கவலையை மறைக்கிறதுக்கு ஒரு மிலி அடி. ஐயோ, இந்த பழைய ஞாபகம். ஒரு பெக் அடி. நோ. கமான் மாப்பிள்ள. நோ, தேங்க்யூ. கவலையை மறக்கிறதுக்காக இப்படி தண்ணி அடிக்கிறது நியர் எஸ்கேப்ஸ். உன் பிரச்சனையில இருந்து நீ தப்பிச்சுட்டதா உன்னையே நீ ஏமாத்திட்டு இருக்க. அவ்வளவுதான். ஓ, நீ பிரச்சனைகளை நேருக்கு நேரா சந்திக்கிற டைப் இல்ல? குட், கீப் இட் அப். அவன் பிரச்சனை என்ன? அந்த மஞ்சு தானே. அந்த திருப்பூர் சுந்தரி மேல உனக்கு என்ன அவ்வளவு அக்கறை? அவளுக்கு உதவி பண்ணணும்னு நீ ஏன் அப்படி தூ 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 துடிக்கிற? வாய். நோ தியாகு. அவ மனசுல எத்தனை காயங்கள், எத்தனை வேதனைகள். இந்த சின்ன வயசுல என்னெல்லாமோ கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கேன். என்ன பண்றதுன்னே தெரியாம முழிக்கிறேன். மாப்பிள்ள, நீ இன்னும் சின்ன பையன், உலகம் தெரியாதவன். அவளுக்கு எத்தனையோ பேரு. நான் ஒரு வழி சொல்லட்டுமா? அவளுக்கு தேவை ஒரு ஆண். பாதுகாப்புக்கு இல்ல, படுக்கைக்கு. ஆமாடா மாப்பிள்ள, இந்த உலகத்திலேயே கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது 2 தான். 1 வறுமை, 2 சாவு. இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் சப்ஸ்டிடியூட் இருக்கு, 2 தவிர. அதாவது 1 பணம், 2 உயிர். பாடாரும் இந்த காதல் கீதல் லவ் மண்ணாங்கட்டி அது இதுன்னு சொல்றாங்களே, ஒண்ணுமே இல்லடா. உடம்புல ஏற்படுற திறவுக்கு இருக்கிற திறவுக்கு தான் காதலும் பேர் வச்சிருக்காங்க. அது சில பேருக்கு சீக்கிரம் அடங்கும், சில பேருக்கு அடங்காது. மஞ்சு மாதிரி. மச்சான், நான் சத்தியமா சொல்றேன். என்ன, நான் தண்ணி போட்டிருக்கேன், அதனாலதான் சத்தியமா சொல்றேன். தண்ணிக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லையா? இந்த பொண்ணுங்களுக்கு 2 பேர் இருக்க கூடாதுமா. 1 காமவெறி, இன்னொன்னு தன் கால் மேலே தான் நிக்கணுங்கிற வெறி. இந்த காமவெறி பிடிச்ச பொண்ணு யாருக்கிட்டையும் சந்தோஷப்பட மாட்டா, சந்தோஷப்பட முடியாது. ஏன்னா அவ காமவெறி பிடிச்ச பொண்ணு. அவளும் நல்லா வாழ மாட்டா, இன்னொருத்தரும் நல்லா வாழ விட மாட்டா. இன்னொன்னு தன் கால் மேலே தான் நிக்கணுங்கிற வெறி. இண்டிபெண்டன்ட். The ladies always dependent. பிறந்தப்போ they are dependent அப்பா அம்மாவுக்கு. வயசு வந்தப்போ they are dependent புருஷனுக்கு. வயசு போனப்போ they are dependent பிள்ளைங்களுக்கு. அவங்க எப்படிடா இண்டிபெண்டன்ட்டா இருக்க முடியும்? இந்த 2 வெறி பிடிச்ச பொண்ணுதான் மஞ்சு. இவங்க எல்லாம் குடும்பத்துக்கு லாய்க்கல. இவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. பேத்துதான் நினைக்காத. தண்ணி சாப்பிடுவோம் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள்லாம் ரொம்ப சுத்தமா இருக்கும். மஞ்சு அமைதியைத்தான் தேடுறான்னு உன்னால எப்படிடா சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட அமைதியை கொடுக்கக்கூடிய ஆண்களை இன்னுமா சந்திக்கல? இல்ல மீரா மாதிரி, ஆண்டாள மாதிரி கடவுளையே அழியணும்னு காத்துக்கிட்டு இருக்கா என்ன? அருண் பேசிக்கலி அவ திருப்தி அடையாத பொம்பளையா இருக்கலாம். நிரந்தரத்தையே தேடுவளா எனக்கு தெரியல. தினமும் ஒவ்வொரு ஆம்பளை கிட்ட அப்பேர் வச்சுக்கதான் எனக்கு தெரியறேன். இன்னைக்கு நீ, நாளைக்கு நான், அப்புறம் யாரோ. She is a self-pitying, sex-starved bitch. Please stop it.
ஒரு அருமையான ஜோக் படிச்சேன். ஒரு பொண்ணு தன் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்டதுக்கு கெட்ட பழக்கங்க எதுவுமே கிடையாது, ஆனா கத்துக்க தயார்னு எழுதியிருந்தாளா. உடனே வேலை கிடைச்சிடுச்சா. இது எப்படி இருக்கு? மஞ்சு, ஏன் மஞ்சு, ஏன் முகத்தை தொங்க வச்சுட்டு இருக்க? ஆ? ஓ, அன்னைக்கு பார்ட்டியில் நடந்தது இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஸ்டூபிட். தனியா இருக்கிற பொண்ணு, அதுகிட்ட ஆம்பளை ஒருத்த எப்படி நடந்துக்கணுமோ அப்படித்தான் நான் நடந்துக்கிட்டேன். தனியா இருக்கிற பொண்ணு, தன்மானம் உள்ள பொண்ணு, தன்னை எப்படி காப்பாத்துக்கணுமோ அப்படியே நீ நடந்துக்கிட்ட. சரியா போச்சு. இதுக்கு போய் கரம் ஆகலாமா? உங்க உதவி எனக்கு தேவை. ஓ, by all means. அழகான பொண்ணுங்களுக்கு உதவி செய்யற பெருந்தன்மை எனக்கு இன்னும் சாகல. என்னது சொல்லு. டோர் க்ளோஸ் பண்ணிட்டா? நான் மிஸ்டர் அருணை பார்க்கணும். அவர் எங்க இருப்பாரு? நீ அருணை பார்க்கணும், அவ்வளவுதானே? நான் கூட்டிட்டு போறேன்.